அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. வணக்கம் மக்களே. ஈரோட்டில் நடிகர் விஜயோடைய பேச்சு ஒரு மாஸ் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் கட்சி ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 38 நிமிடங்கள் இந்த ஈரோட்டு மீட்டிங்கில் அதிக நேரம் அவர் பேசியிருக்கார். இது வரைக்கும் அவர் எங்கேயுமே இந்த அளவுக்கு அதிக அளவில் அவர் பேசலை. குறிப்பாக நீங்கள் பரந்தூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் பேச்சை பேசலை. பட் ஆனால் 18ஆம் தேதி ஈரோட்டில் நடந்த அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 நிமிடங்கள் பேசியிருக்காரு. ஒவ்வொரு அந்த வார்த்தைகள் பிழைத்த விதம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலில் அவருடைய பேச்சு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அதுவும் குறிப்பாக நான் வந்து களத்தில் இருக்கவங்களுக்கு தான் போட்டி, களத்தில் இல்லாதவங்களுக்குலாம் நான் வந்து போட்டி அவங்களை எடுத்துக்க முடியாது. வாலண்டியராக ஜீப்பில் ஏறினீங்கன்னா நானும் தான் ரவுடின்னு இந்த வடிவேல் ஒரு படத்தில் காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போல் களத்தில் இருக்கவங்க கூட தான் நாங்கள் போட்டி போட முடியும். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கக்காக நாங்கள் உங்கள் கூடலாம் போட்டி போட முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குய்யா, போய் வேலையை பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலும் நையாண்டியும் தொண்ணிதவதியில் ஒரு பதிலடியை கொடுத்துருக்கார். இந்த பதிலடி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சியை தான் அவர் வந்து மறைமுகமாக விமர்சிக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் திரு சீமான் ஆகட்டும், திரு சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், மற்றும் அதனுடைய கட்சியுடைய பேச்சாளர்களாகட்டும் மிக கடுமையாக விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் களத்தில் இருக்கவங்க கூட தான் போட்டி, களத்தில் இல்லாமல் கூடலாம் நாங்கள் வந்து போட்டி போட முடியாது, அவங்களுக்கு பதிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்கார். மேலும் செங்கோட்டையன் அந்த மீட்டிங்கில் நடிகர் விஜய் வந்து புரட்சி தளபதி அப்படிங்கிற ஒரு புதிய பட்டத்தை கொடுத்துருக்காரு. அதாவது புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் வரிசையில் தற்போது புரட்சி தளபதியாக நடிகர் விஜய் அவர்களை இணைந்து விட்டார். ஸோ நடிகர் விஜயுடைய இந்த ஈரோடு பேச்சு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல போது, மேலும் இன்னைக்கு கேசி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் இன்றைக்கு விஜயை சந்திப்பதாக திட்டமிட்டிருக்கார். அந்த சந்திப்பு மிகவும் ரகசியமாக நடத்தப்படுவதாக செய்திகள் வருது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய ஈரோடு மீட்டிங் 18ஆம் தேதி நடந்த மீட்டிங் ஒரு மாஸ் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜயோடைய ஒவ்வொரு பேச்சுக்களுமே ஒரு மாஸ் பேச்சு. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து என்ன சொன்னாங்கன்னா 25,000 பேர் பொதுமக்கள் கலந்து கொள்வாங்க, தொண்டர்கள் ஒரு 10,000 12,000 பேர் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கத்தை, ஒரு எண்ணிக்கையை காவல்துறையிட்ட கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் உண்மையிலே அங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு கூட்டம் கூடியிருக்கு. மேலும் வழி நெடுகில் விஜயை வந்து பெண்கள் மிகப்பெரிய அளவில் சந்திக்க முற்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் அந்த சந்திப்பு திடல், அந்த மாநாட்டு திடல், அந்த பிரச்சார திடல் இருந்ததுனால மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து அந்த டோல்கேட்டில் குவிஞ்சாங்க. விஜயுமே அந்த மக்களை எல்லாம் சந்தித்து, அந்த பெண்களை எல்லாம் சந்தித்து அவங்க கூட ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்தார். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்முடைய வீடியோவில் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னெழுச்சியான கூட்டம். யாருமே இந்த 200 ரூபா ப்ளஸ் கோழி பிரியாணி, குவார்டரு, போக்குவரத்து செலவு இதெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வருவதில்லை. தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஒரு கூட்டம் தான் விஜய். அதாவது விஜயை பார்த்தா ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தென்பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா தன்னாகவே கையை ஊண்டி வருவாங்க தொழிலில். அவங்கள பார்த்து அவன் சுயம்புயா, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தொழிலில் வளர்ந்து வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் விஜயை வந்து நான் ஒரு சுயம்புவாக பார்க்கிறேன். அவர் தன்னாகவே குட்டிக்கர் அடைச்சி மேலே தான் வர்றார். எந்த வித ஒரு அரசியல் பேக்ரவுண்டுமே அவருக்கு கிடையாது. அவர் மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். ஸோ அந்த பாப்புலாரிட்டியை வச்சுட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு இருக்குது. ஏன் மக்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுது. ஏன் விஜய் பின்னாடி போகிறீங்க, கூத்தாடி பின்னாடி போகிறாங்க, கூத்தாடி பின்னாடி போகாதீங்களா அப்படின்லாம் சீமான் வந்து சொல்கிறார். சீமானுமே பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து வந்தவர் தான். அவர் ஒரு டைரக்டராக இருந்தார். அவரும் பள்ளிக்கூடம் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்கார். பல்வேறு படங்களில் கௌரவ தோற்றத்தில் தான் நடிச்சிருக்கார்.
ஸோ இப்படி ஒரு திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான் சீமானும் கூட. பட் ஆனால் அவர் வந்து மக்கள்கிட்ட பெருவாரியாக அறியப்பட்டது எப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அவர் அறியப்பட்டார். பட் சீமானுமே சினிமா சாயம் உடையவர் தான், சினிமா முகத்தை உடையவர் தான் சீமான். பட் அவர் வந்து விஜயை பார்த்து நீ வந்து ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்கிறது, சினிமாவில் இருக்கவங்களாம் பின்னாடி போகாதீங்க, அவங்களுக்குலாம் பெரிய ஒரு அறிவு கிடையாது, அவங்களுக்குலாம் பெரிய நாலேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சீமான் பேசுகிறார். பட் அவர் எதன் அடிப்படையில் பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏனென்றால் அவருமே சினிமா அப்படிங்கிற ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர் தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 37 நிமிடங்கள் பேசியிருக்கார். ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு மாநாடு அளவுக்கு ஒரு 3 லட்சம் பேர் 3,10,000க்கு மேலே கூடியிருக்காங்க அப்படின்னு வந்து உளவுத்துறையுடைய தகவல்கள் சொல்லுது. ஸோ 3,10,000 பேர் அளவுக்கு கூடிய அந்த மாநாட்டில் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 38 நிமிடம் முதல்ல பேசினார். அதில் ஒரு 15லேருந்து ஒரு 17 நிமிடங்கள் ஒரு அனல் தரிக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக செங்கோட்டையனுடைய தொகுதியில் அவர் பேசிய விதம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி 5 முறை திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத உச்சரிக்கிறார். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே அவர் இந்த மேடையிலே பதில் சொல்கிறார். திமுகவை ஏன் அவர் தீய சக்தின்னு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணுறாங்க. மேலும் கனிம வள கொள்ளையை பற்றி அவர் பேசுகிறார். முதல் முறையாக கனிம வள கொள்ளை, தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை பேசுகிறாரு. ஸோ இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தென் மாவட்டங்களில் இந்த மலைகள், குன்றுகள், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் காணாமல் போகுதோ, கேரளாவுக்கு கொள்ளையடிச்சு செல்ல போதோ, அதே போல் ஈரோடு அப்படின்னாலே இந்த செம்மண் வளம், அந்த செம்மண் வளமிக்க பூமி தான் அந்த ஈரோடு. ஸோ ஈரோட்டில் இருக்கக்கூடிய செம்மண்ணுமே காணாமல் போயிடும், மக்களே உஷாராக இருங்க அப்படிங்கிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுவும் கனிம வளத்தை பற்றி பேசுகிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த காளிங்கராயன் கால்வாயெல்லாம் பற்றி பேசுகிறார். அதெல்லாம் அந்த பகுதிக்கே உரியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அந்த மன்னர் காளிங்கராயன் எல்லாம் போச்சுறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டீங்களடா அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் பேசுறீங்களும் மண்டையில் இருக்க கொண்டையை மறந்து பேசுகிறீங்க, பெரியார்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் பெரியார் பெயரை சொல்லி ஊழல் பண்ணுறீங்க. பெரியார் உங்களுக்கு ஊழல் பண்ணவா சொல்லி கொடுத்தாரு, கொள்ளையடிக்கவா சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற விதத்தில் ஒரு நக்கலும் நையாண்டியுமாக தெரிக்கிற விதத்தில் மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டு நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஊழல் பெருச்சாளிகள், ஒரு லஞ்ச லாவணியத்தில் ஊறி தெளிக்கக்கூடியவர்கள், நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதம் ஒரு அருகதையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மேலும் அவர் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்கள் மிகப்பெரிய அளவில் காத்து இருந்தாங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் காத்திருப்பாங்க. ஆனால் இந்த ஈரோடு கூட்டத்தில் 4 மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த பாக்ஸாக இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து அமர்ந்து 4 மணி நேரம் அவருக்கு காத்திருந்தாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, என்னதான் திமுக மகளிர் உரிமை தொகை பெண்கள் ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அதை கூட்டி கொடுங்க அப்படின்னு கூட வரக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க திட்டமிட்டாலும் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் விஜய் வந்து பெண்களுடைய ஓட்டுக்களை கபலீகரம் செய்வார் அப்படிங்கிற எந்த வித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மத்திய உளவுத்துறையுடைய ரகசிய சர்வே என்ன சொல்லுதுன்னா விஜய் இன்று போட்டியிட்டாலும் 24% வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறாங்க தொகுதி வாரியாக.
சில தொகுதிகளில் அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவருக்கு சில டிராபேக்ஸ் இருக்குது. அதுவும் இந்த கம்யூனிட்டி வைஸில் அவருக்கு சில டிராபேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா 24% வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர், ஒரு கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறத மத்திய உளவுத்துறை சொல்லுது. ஸோ விஜயுடைய இந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் கலவையாக எடுத்து பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுக்கிறார். அதுவும் இந்த வார்த்தையை பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா. அவங்க தான் கடுமையாக விமர்சிப்பாங்க. ஸோ இந்த வார்த்தையை யார் பேசியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் இந்த வார்த்தையை திமுக எதிராக இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜெயலலிதாவுடைய அந்த வார்த்தை திமுக ஒரு தீய சக்தி, திருக்குவளை தீய சக்தின்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் பிறந்த ஊர் திருக்குவளையின் தீய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை வந்து எடப்பாடியார் சொல்ல தவறிவிட்டார். இது ஒரு சக்திமிக்க வார்த்தை, ஜெயலலிதா அம்மா எங்கே போனாலும் சொல்லக்கூடிய வார்த்தை. ஸோ இதை வந்து எடப்பாடியார் சொல்ல தவறிவிட்டார். ஸோ அதை வந்து விஜய் வந்து பிடிச்சிட்டார். ஸோ விஜய் ஏன் இதை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக சிதறி கிடைக்கிறது, நெல்லிக்காய் மூட்டை போல் அஇஅதிமுக சிதறி கிடைக்கிறது. ஸோ அஇஅதிமுக தொண்டர்களை தன் வசம் ஈர்ப்பதற்காக அவர் இந்த வார்த்தை ஜாலத்தை, வார்த்தை பிரயோகத்தை வந்து உபயோகித்திருக்கிறார். இது வந்து அதிமுக தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறியிருக்கு. அவர்களை வந்து ஒரு பக்கம் ஒரு காந்தம் போல இழுக்கிறார். என்ன நம்ம தலைவி பேசின வார்த்தையை, உபயோகித்த வார்த்தையை விஜய் வந்து பேசுகிறாரு அப்படின்னு தொண்டர்கள்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அண்ணாவை கொண்டாடுறாரு, நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு, செங்கோட்டையன் அங்கே இருக்கிறாரு. ஸோ ஏன் நம்ம விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, தாவேகாவிற்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்போவே வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் வந்துருச்சு. ஸோ இதை சரியாக கையால் தவற விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பல விதங்களில் கோட்டை விட்டுருக்கார். நம்ம அதை தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே போனது அப்படின்னு என்றால் எடப்பாடியோடைய வெற்றி ஒரு காணல் நீராக மாறிடும். 2026 எடப்பாடியார் தலைமையில் தோல்வியை கண்டது என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை எடப்பாடியார் சந்திப்பார். கட்சியிலிருந்து அவருடைய ஆளுமே அவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி சந்திப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி அப்படிங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வெற்றியாவது அந்த கட்சி தலைவன் வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். பட் ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 9 தேர்தல்களில் தொடர் தோல்வி, தொண்டர்கள் துவண்டு போயிருக்காங்க. ஒரு குறைந்தபட்ச ஆறுதலுக்காக, ஒரு குறைந்தபட்ச வெற்றிக்கு அவர்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். ஸோ இதை வந்து எடப்பாடியார் கோட்டை விட்டுட்டார். ஸோ அந்த பாயிண்ட்டை விஜய் பிடிச்சிட்டு திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத பேசி எடுத்துட்டார். ஸோ இது வந்து அதிமுகவுடைய வாக்குகளை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அவர் தன்னை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டார். இந்த அளவுக்கு எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருக்குமே கிடையாது. நான் ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இந்த 2 சக்திகளுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிறத மிக கடுமையாக அவர் வந்து பேசி மிகப்பெரிய ஒரு மக்களுடைய வரவேற்பை பெற்றுட்டார். அதுவும் குறிப்பாக அதிமுக தொண்டர்களை கவர்ந்துட்டார். ஸோ இதை வந்து எடப்பாடியார் செய்ய தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதைத்தான் அவர் வந்து ஈரோட்டில் மக்கள் மத்தியில் சொல்ல நினைக்கிறார். அஇஅதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு அறைகூவலை விடுக்கிறார். வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக அறைகூவலை விடுக்கிறார். ஸோ இதற்கு எடப்பாடியார் இன்றைய வரை என்ன விதம் ஒரு வாயை திறந்து பதில் சொல்கிறார். நிறைய பேர் சமூக வலைதளங்களில் போட்டுட்ருக்காங்க, என்ன எடப்பாடியார் வாய் திறந்து எந்த விஷயத்தையுமே பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். மேலும் இன்று இரவு நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால், கேரளாவை சார்ந்தவர், அவர் இன்று சென்னை வருகிறார். சென்னை வந்து நடிகர் விஜய் அவருடைய ஈசிஆர் இல்லத்தில், நீலாங்கரை இல்லத்தில் அவரை சந்தித்து பேசுவதாக செய்திகள் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை 99% காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உறுதியாகிவிட்டது. காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கள்லாம் நிறைவேறிவிட்டது. ஸோ கே.சி. வேணுகோபால் இன்று வருவது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறோம், எந்தெந்த தொகுதிகள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு செகண்ட் லெவல் டிஸ்கஷனுக்காகத்தான் கே.சி. வேணுகோபால் வருவார். ஸோ இந்த டிஸ்கஷனில் இந்த தொகுதி பட்டியலை அவர் எடுத்துகிட்டு போய் காங்கிரஸ் தலைமை, அதாவது திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி, திரு சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி இவங்கள்ட்டெல்லாம் காமித்து ஒரு முடிவை பெற்று மீண்டும் ஒரு முறை அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது செகண்ட் லெவல் டிஸ்கஷன். இது திமுகவிற்கும் நன்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு நிலையிலே தான் அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.